ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்து பாண்டியன். இன்னைக்கு வீடியோல 2000 ஆண்டு காலகட்டத்தில் திண்டுக்கல்லை சேர்ந்த 3 இளைஞர்கள் மலைகளின் இளவரசின்னு அழைக்கக்கூடிய கொடைக்கானல் மலைக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல ஒரு இளைஞர் மட்டும் வழி தவறி நள்ளிரவு நேரத்துல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டிக்கிட்ட அந்த இளைஞரை அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு ரத்த காட்டேரி, அதாவது துருசு பேய்னு சொல்லக்கூடிய காடுகள் அலையக்கூடிய ஒரு ஆன்மா அவரோட உயிரையே விழுங்க பார்த்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்த வீடியோக்களை விட பயங்கர அமானுஷ்யமாவும் திகிலாவும் இருக்க போகுது. சோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2000 ஆண்டு காலகட்டத்தில் திண்டுக்கல்லை சேர்ந்த பாலாஜின்ற இளைஞருக்கு தான் நடந்திருக்கு. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணி இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது பாலாஜிக்கு ஒரு 20 வயது இருக்குமா. சிறு வயதிலே தந்தையை இழந்த பாலாஜி அவரோட அம்மா மற்றும் தங்கை வித்யாவோட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவ்வளவு வறுமையிலையும் பாலாஜியை அவங்க அம்மா பாலிடெக்னிக் கோர்ஸ் படிக்க வச்சிருந்தாங்க. அவர் அந்த படிப்பை படிச்சு முடிச்சுட்டு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர் டீலர் கிட்ட டெக்னீசியனா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆரம்பத்துல அவருக்கு அந்த வேலையில சம்பளம் ரொம்பவே கம்மி தானா. அவரோட அம்மா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நடுத்தர குடும்பம். அவரோட தங்கை வித்யா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரோட சொற்ப வருமானத்துல தான் அந்த குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பாலாஜி படிப்பை முடிச்சதும் அந்த நிறுவனத்துல வேலைக்கு சேர்றதுக்காக அப்ளிகேஷன் போட்டுருக்காரு. அப்போ அந்த நிறுவனத்துல என்ன சொன்னாங்கன்னா 2 வீலர் வச்சிருந்தா தான் வேலைக்கு சேப்பம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக பாலாஜியோட அம்மா கடனை உடனே வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல ஹீரோ புக்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய மொபட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுலதான் அவரு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. இவர் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்துல இவர் கூட சேர்ந்து 2 டெக்னீசியனும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா சரவணன், செந்தில். இவங்க 2 பேருமே திண்டுக்கலுக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க 2 பேரும் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பைக் வச்சிருந்தாங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஹோட்டல், வீடு இவைகளுக்கு போய் வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டத்தை இன்ஸ்டாலேஷன் பண்றது, அந்த பியூரிஃபையருக்கு ஃபில்டர் சேஞ்ச் பண்றது, சர்வீஸ் பண்றது போன்ற வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு 6 வாட்டர் பியூரிஃபையர் ஆர்டர் சொல்லி இருந்தாங்க. இவங்க நிறுவனத்தோட ஓனர் அந்த 6 வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டத்தையும் லாரி ஆபீஸ்ல புக் பண்ணி அங்க அனுப்பிச்சு வச்சிடறாரு. அடுத்து அந்த வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டத்தை இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக இவங்க 3 பேரையும் கொடைக்கானலுக்கு அனுப்பியிருக்காரு. இவங்க 3 பேரும் சரியா மதியம் 1 மணி அளவுல மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஓனர் கிட்ட சாப்பாடு அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டூல்ஸை எடுத்துக்கிட்டு திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. செந்திலும் சரவணனும் பெட்ரோல் காசை மிச்சம் பண்றதுக்காக ஒரே 2 வீலர்ல டபுள்ஸ் போயிருக்காங்க. பாலாஜி அவரோட ஹீரோ புக் வண்டியில ஹில்ஸ் ஏறிடலாம்ன்ற நம்பிக்கையோட கிளம்பி இருக்காரு. இது வரைக்கும் பாலாஜி அந்த வண்டியில ஒரு தடவை கூட ஹில்ஸ் ஏறினதே இல்லையா. இதுதான் முதல் முறை. இவங்களோட 2 பைக்குக்கும் வத்தலகுண்டுக்கு பக்கத்துல இருக்கிற காற்றோடு பிரிவு, அதாவது கொடைக்கானல் மலை ஏறக்கூடிய என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்க பெட்ரோல் பங்க்ல 2 வண்டியோட டேங்கையும் ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேரும் அந்த காற்றோடு பிரிவுல இருந்து கொடைக்கானல் மலைக்கு ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஹீரோ ஹோண்டா பைக்கு டபுள்ஸ்லயும் ஹில்ஸ் நல்லா ஏறுது.
ஆனா பாலாஜியோட ஹீரோ புக் வண்டி மட்டும் மலை ஏறும்போது ரொம்பவே ஸ்லோவா ஏறி இருக்கு. எந்த ஒரு வாகனத்தையும் அந்த வண்டியால ஓவர்டேக் பண்ண முடியல. அந்த வண்டியோட அதிகபட்ச வேகமே 40 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டல. செந்திலும் சரவணனும் அவங்களோட பைக்ல ஒரு 20 கிலோமீட்டர் வேகமா முன்னாடி போய் மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட்ல போய் பாலாஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாலாஜி அவரோட வண்டியில மெதுவா அந்த இடத்த வந்து அடைஞ்சதுக்கு பிறகு 3 பேரும் மறுபடி சேர்ந்து கிளம்பி இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு இடமா பாலாஜியை வெயிட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இப்படி அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணி நின்னு கூட்டிட்டு போறது பாலாஜிக்கு ரொம்பவே சங்கடமா இருந்திருக்கு. அப்படி அவங்க ஒரு ஸ்டாப்ல நிக்கும்போது பாலாஜி என்ன சொல்றாருன்னா, எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம், நான் மெதுவா கூட வந்துடுறேன், நீங்க முன்னாடி போய் ஹோட்டல்ல இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் பின்னாடியே வந்துருவேன்னு பாலாஜி சொன்னதும் அவங்க 2 பேரும் சரிடான்னு சொல்லிட்டு வண்டியில சிட்டா பறந்திருக்காங்க. பாலாஜி மட்டும் தனியா அவரோட ஹீரோ புக் வண்டியில மலை ஏறிக்கிட்டு இருந்தாரு. அந்த சீசன் ஒரு ஆஃப் சீசன்றதுனால டூரிஸ்டர்ஸ் கூட்டமும் பெருசா இல்ல. எப்பயாவது ஒரு வாகனம் தான் லாரியோ காரோ கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கு. அவரோட பைக்கு மேடுகள்ல ரொம்பவே திணறி ஏறி இருந்திருக்கு. சரியா அவங்க பாலாஜியை விட்டுட்டு போய் 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும், இன்னமும் பாலாஜி பாதி தூரத்தை கூட கடக்காம இருந்திருக்காரு. அந்த நேரத்துல பாலாஜி என்னடா வண்டி வேகமா போகவே மாட்டேதேன்னு சொல்லிட்டு அவரோட வண்டியோட அக்ஸலேட்டரை பிடிச்சு வேகமா முறுக்கி இருந்திருக்காரு. அப்போ படார்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன பாலாஜி என்ன ஆச்சுன்னு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவரோட வண்டியோட செயின் அந்து போயிருந்துச்சு. பாலாஜி அவரோட பைக்கை நிறுத்திட்டு வேகமா செயின் விழுந்த இடத்துல போய் கீழே போய் செயினை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த செயினோட காற்று பின்னு எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அந்த காற்று பின்னு இருந்தா தான் அந்த செயினவே மாட்ட முடியும். பாலாஜியும் வண்டி அங்க நிறுத்திட்டு பின்னாடியே வந்த வழிபுறம் போய் தேடி பார்த்திருக்காரு. எந்த ஒரு இடத்துலயும் அந்த பின்னு கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை. அப்போ பாலாஜி என்ன நினைச்சார்னா, இந்த காட்டுக்குள்ள வந்து இப்படி அனாந்தரத்துல மாட்டிக்கிட்டமே, அந்த காற்று பின் இருந்தா தானே செயினை மாட்டிக்கிட்டு மலை ஏற முடியும்னு யோசிச்சாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம பாலாஜி முழிச்சுக்கிட்டே அந்த இடத்துல நின்று இருந்திருக்காரு. அந்த வண்டியோட செயினை டேங்க் கவர்ல போட்டுட்டு முன்னாடி ஏதாவது கடைகள் தட்டுப்படுதா ஹெல்ப் கேட்கலாம்னு வண்டியை தள்ளிக்கிட்டே முன்னாடி போயிருந்திருக்காரு. அந்த குளிர்ச்சியான நேரத்திலையும் அவ்வளோ வெயிட்டான வண்டியை மேல தள்ளிட்டு போனதுனால பாலாஜிக்கு பயங்கரமா வேர்த்து மூச்சு வாங்கி இருந்திருக்கு. அப்படி அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு ஒரு கிராமம் ஒன்று வந்திருக்கு. அந்த கிராமத்துல இருந்த ஒரு டீ கடைக்காரர்கிட்ட, ஐயா இங்க பக்கத்துல ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த டீ கடைக்காரர், ஆப்போசிட்ல இருக்க இந்த இறக்கத்துல இறங்குனீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இறக்கத்துல ஒரு பஞ்சர் கடை ஒன்று வரும், அவரு எந்த டூ வீலரா இருந்தாலும் வேலை பார்ப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பாலாஜி அந்த கடைக்காரர் சொன்ன இறக்கத்துல வண்டி மேல ஏறி உட்காந்து சல்லுன்னு கீழே இறங்கி இருந்திருக்காரு. ஒரு 2 நிமிஷத்துல அந்த டீ கடைக்காரர் சொன்ன அந்த பஞ்சர் கடை வந்திருக்கு. அந்த கடை சின்னதா கூரை கடை மாதிரி போட்டு பஞ்சர் பார்க்கப்படும்னு ஒரு டயர்ல எழுதி இருந்தாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் எப்படி இருக்குமோ அதே போலதான் இருந்திருக்கு. இவர் அங்க போன நேரம் அந்த மெக்கானிக் அந்த கடையில இல்ல. அந்த கடைக்குள்ள பார்த்திருக்காரு, அது ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப்புக்கு உண்டான எந்த ஒரு டூல்ஸுமே இல்லாம இருந்திருக்கு. ஒரு சுத்தியல், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு ஸ்பேனர் செட் மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த கடையிலே ஒரு அரை மணி நேரம் மெக்கானிக்காக வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த பாலாஜி அங்க இருந்த லோக்கல் மக்கள் கிட்ட இந்த மெக்கானிக் எங்க போயிருக்காருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆளு, மெக்கானிக்கா அந்த தெரியுது பாருங்க ஒரு வீடு, அந்த வீடு தான் மெக்கானிக்கோட வீடு, சாப்பிட போயிருப்பாரு, போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாலாஜி அந்த வீட்டை நோக்கி வேகமா போயிருக்காரு. அந்த வீட்டுல மெக்கானிக்கு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவரை எழுப்பி, அண்ணா பைக் செயின் கட் ஆயிருச்சு, வாங்க வந்து மாட்டி கொடுங்கன்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. மெக்கானிக் வந்து வண்டியை பார்த்துட்டு காற்று பின் இருக்கான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு பாலாஜி, ஆனா வழியில எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, தேடி பார்த்தேன் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மெக்கானிக் என்ன சொல்றாருன்னா, காற்று பின் இல்லாம இந்த செயினை மாட்ட முடியாது, நான் வச்சிருக்கிறது பஞ்சர் கடை தான், என்கிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இல்ல, அப்படி ஏதாவது ஸ்பேர்ஸ் வாங்கணும்னா மேல மலைக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. சரி இருப்பா, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி மாட்ட முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சு பார்த்திருக்காரு. அவரும் பல முயற்சிகள் செஞ்சு பார்க்கிறாரு. ஆனா செயின் மறுபடி கட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த நேரத்துல மேல ஹோட்டலுக்கு வாட்டர் பியூரிஃபையர் மாட்ட போயிருந்த நண்பர்கள், பாலாஜி 2 மணி நேரம் ஆகி இன்னும் ஆளை காணமேன்னு போய் என்னன்னு பார்த்துட்டு வாடான்னு சொல்லி செந்தில் சரவணன் கிட்ட 2 வீலர் சாவியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சரவணனும் பாலாஜியை கடைசியா எந்த இடத்துல பார்த்தாங்களோ அந்த இடம் வரைக்கும் வந்து பார்த்திருக்காரு. எங்க தேடியுமே பாலாஜியை காணோம். அப்ப சரவணன் என்ன நினைச்சார்னா, ஒருவேளை பாலாஜி நமக்கு முன்னாடி தான் போயிட்டானோ, நம்ம தான் சரியா கவனிக்கலையோன்ட்டு மறுபடி மேல ஹோட்டலுக்கே போயிருந்திருக்காரு.
இப்போ இங்க டூ வீலர் ஒர்க் ஷாப்ல அந்த மெக்கானிக் ஒரு நிக்கல் ஸ்க்ரூவை போட்டு அந்த செயினை டைட் வச்சிருந்திருக்காரு. இப்ப செயின் நல்லா கண்டிஷனா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. பாலாஜி இப்ப வண்டி எடுத்து ட்ரையல் பாக்குறாரு. அவருக்கு செயினோட கண்டிஷன் பர்ஃபெக்டா இருந்திருக்கு. அந்த ஒர்க் ஷாப் காரர்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு அண்ணா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மலைக்கு ஏறி இருந்திருக்காரு. செயினை மாட்டியாச்சுன்ற சந்தோஷத்துல மறுபடி மலையை நோக்கி கிளம்பி இருந்திருக்காரு. அந்த இறக்கத்துல இருந்து மேல வந்தவர் அந்த அட்ரஸ் கேட்ட டீ கடைக்காரர்கிட்ட போய் பசி அதிகமா இருந்தனால ஒரு டீயும் வடையும் வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ மணியை பார்த்திருந்திருக்காரு. சரியா சாயங்காலம் 5 மணி. மேல மலைக்கு போன சரவணன் செந்தில் கிட்ட வந்து என்னடா பாலாஜி வந்துட்டானான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு செந்தில் வரலடா, நீ தானே தேடி போன, அவனை எங்கேயுமே பார்க்கலையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சரவணன் டேய் வழி முழுவதும் தேடிட்டேன்டா, அவன் எங்க போனானே தெரியலடான்னு சொல்லியிருக்காரு. அப்போ செந்தில் என்ன சொல்றாருன்னா சரிடா பாலாஜி வர்றப்ப வரட்டும், நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்டான்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பியூரிஃபையர் சிஸ்டத்தை இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டீ கடையில டீ குடிச்சு முடிச்ச பாலாஜி வண்டியை எடுத்துக்கிட்டு மலையை நோக்கி ஏறி இருந்திருக்காரு. ஒரு 1 மணி நேரம் டிராவலுக்கு பிறகு மூஞ்சிக்கல் 10 கிலோமீட்டர்னு ஒரு போர்டை பார்த்ததும் பாலாஜிக்கு அப்பதான் உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு. அப்பாடா ஒரு வழியா மலையை நெருங்கிட்டோம்னு சந்தோஷப்பட்டாரு. மேல போனதும் முதல் வேலையை அந்த செயினுக்கு ஒரு காற்று பின் வாங்கி போடணும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹேர் பின் பெண்ட் ஏறி இருப்பாரு. அந்த நிக்கல் ஸ்க்ரூ அந்த செயினோட ஓவர் ஹீட்னால மறுபடி பட்டுன்னு அந்து போயிருந்திருக்கு. அந்த மாதிரி செயின் கட்டானது பாலாஜிக்கு உயிரே போன மாதிரி இருந்திருக்கு. பாலாஜி ஐயோ இப்படி மறுபடி அந்து போச்சே, இப்ப ஹெல்ப் கூட இங்க பக்கத்துல யாரும் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்திருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அது ஒரு மலைப்பகுதின்றதுனால பொழுது வேகமா இருட்ட தொடங்கி இருக்கு. பாலாஜி யார்ட்டையா ஹெல்ப் கிடைக்குமான்னு பாப்போம்னு சொல்லி வண்டியை மேல ஏத்தி தள்ளிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு கிராமமோ கடையோ வரவே இல்லை. அவர் போற பகுதி எல்லாமே பயங்கர காடுகளா இருந்திருக்கு. இருந்தாலும் மனசை தளர விடாம மெதுவா வண்டியை தள்ளிக்கிட்டே முன்னாடி போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல மேல மலையில இருந்து ஒரு மேக்ஸி கேப்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப், அதாவது ஆண் பெண்ணுன்னு 30 பேர் கலந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க. பாலாஜி அவங்களோட வண்டியை மறிச்சு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருக்காரு. அந்த வண்டியோட டிரைவரும் என்ன பிரச்சனை செயின் கட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவரோட வண்டியில இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்திருந்திருக்காரு. அந்த மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் பாலாஜியோட வண்டி ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாலாஜி அந்த பகுதியில் இருந்த ஒரு கட்டு கம்பியை எடுத்து கட்டிங் பிளேயரால அந்த செயினை டைட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த கம்பி ரொம்பவே துருப்பிடிச்ச கம்பின்றதுனால என்னதான் டைட் வச்சாலும் மறுபடி கட் ஆகிட்டே இருந்திருக்கு. அந்த வண்டியில இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கேட்டது பாலாஜிக்கு ரொம்பவே சங்கடமா இருந்திருக்கு. இவங்களை வெயிட் பண்ண வைக்க வேணாம்னு சொல்லிட்டு சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸை அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்திருக்காரு. இப்போ அவங்களும் டூல்ஸை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நேரம் சரியா மாலை 6:30 தாண்டி இருந்துச்சு. பொழுது நல்லாவே இருட்டி இருந்துச்சு. பாலாஜி அப்போ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு. இந்த செயினை மாற்றதுக்கு இந்த இடத்துல வேற எந்த சோர்ஸும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்துறாரு. மேல மலைக்கும் நம்மளால இப்ப போக முடியாது. தெரியாத இடத்துல வண்டியை நிறுத்திட்டு போலாம்னாலும் பயமா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்போ மலையில 1-2 வாகனங்கள் வந்துகிட்டு இருந்ததும் எதுவுமே வராம இருந்திருக்கு. பாலாஜிக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியாம குழப்பத்தோட இருந்திருக்காரு. அப்ப அந்த பகுதியில ஒரு பாறை திட்டு ஒண்ணு இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. நேரமும் பயங்கரமா இருட்ட தொடங்குது. சாயங்காலம் பறவைகள் கூட்டுல அடைகிற சத்தம் பயங்கரமா கேட்டிருந்திருக்கு. பாலாஜிக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நொடியும் பயங்கரமா திக்குன்னு இருந்திருக்கு. அந்த நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த 2 பசங்க பேசிக்கிட்டே நடந்து வந்திருக்காங்க. அவங்க பாலாஜியை பார்த்துட்டு அண்ணா நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. பாலாஜி அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இங்கனக்குள்ள ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கான்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அந்த பசங்க இந்த பகுதியில ஒர்க் ஷாப் இல்லைன்னா ஒர்க் ஷாப்புக்கு போனா மேல மலைக்கு தான் போகணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. பாலாஜி இந்த காட்டுக்குள்ள வந்து நான் அப்படி தனியா மாட்டிக்கிட்டேன், நைட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு புலம்பி இருந்திருக்காரு. அப்பதான் அந்த பசங்க அண்ணா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுல கூட வந்து நைட்டு தங்குங்கன்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பசங்க பாலாஜி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அண்ணா இந்த இடம் ரொம்ப மோசமான இடம். இந்த பகுதியில துருசு பேய்னு சொல்லக்கூடிய ஒரு பேய் ஒண்ணு அலையும். வயசு பசங்க தனியா போனா அது அடிச்சிரும்னு ஊருக்குள்ள சொல்லிக்குவாங்க. பத்தாவதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா வனவிலங்குகளோட
நடமாட்டம் அதிகமா இருக்கும், அதனால நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாலாஜி, ஐயோ தம்பி என்ன இப்படி சொல்றீங்க, இதுக்கு மேல நான் அப்ப எங்க போறதுன்னு தெரியலையேன்னு புலம்பி இருந்திருக்காரு. அதுக்கு அந்த பசங்க, அண்ணா பயப்படாதீங்க, எங்க வீடு கீழே பக்கத்துல தான் இருக்கு, கீழே 2 பெண்டு இறங்குனதும் மச்சூர்ன்றது எங்க கிராமம் தான், எங்க வீட்டுல தங்கிக்கிட்டு நீங்க காலையில ஊருக்கு போய்க்கலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த பசங்களை பத்தி சொல்லணும்னா அந்த பசங்க அந்த மச்சூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. மணிமாறன்ற பையனுக்கு 18 வயது இருக்கும், அவரோட தம்பி அருண்குமாருக்கு 15 வயது. இவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்பா விவசாயத்தை கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. பாலாஜி அவங்களோட சேர்ந்து வண்டியை தள்ளிக்கிட்டே கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே அந்த கொண்டை ஊசி வளைவுகள்ல இருந்து கீழே இறங்கி இருந்திருக்காங்க. குளிர் பயங்கரமா அடிச்சிருக்கு, அந்த இடம் முழுவதும் மிஸ்ட் சூழ்ந்து அமானுஷ்யமா காட்சி அளிச்சிருக்கு. சரியா 1 கிலோமீட்டர் தூரம் கீழே இறங்கினதும் மச்சூர்ன்ற அவங்க கிராமம் வந்திருக்கு. அந்த கிராமத்துல மொத்தமே 10 வீடுகள் தான் இருந்திருக்கு. சரியான மின்சார வசதிகள் கூட அந்த காலகட்டத்துல கிடையாது. அந்த கிராம மக்கள் எல்லாரும் மண்ணெண்ணெய் விளக்குகள் தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த கிராமம் மெயின் ரோட்ல இருந்து கீழே இறக்கத்துல இருந்திருக்கு. அந்த பசங்க பாலாஜியோட பைக்கை ரோட்டுக்கு ஓரமா நிறுத்திட்டு போர்க்லாக் போட்டுட்டு அந்த இறக்கத்துல ஒத்தையடி பாதையில இறங்கி நடந்து போயிருக்காங்க. அந்த ஒத்தையடி பாதை அவங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி பழக்கப்பட்ட பாதைன்றதுனால அசால்ட்டா இறங்கி இருக்காங்க. ஆனா பாலாஜி தான் பயந்து பயந்து ஒவ்வொரு அடியா பார்த்து நடந்திருந்திருக்காரு. அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்பவே சிறிய வீடா இருந்திருக்கு. ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த வீட்டோட மேற்கூரை தகரத்தால போடப்பட்டிருந்துச்சு. அந்த சின்ன வீட்டுக்குள்ள பாலாஜியை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த பசங்களோட அம்மா கட்டாஞ்சாயா போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதாவது பால் இல்லாம போடக்கூடிய வர காப்பி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பசங்களோட அப்பா குளிருக்கு நல்லா கதகதன்னு கம்பளிய போத்தி தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. மணிமாறனும் அருண்குமாரும் அவங்க அம்மா கிட்ட பாலாஜியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்க கிட்ட, அம்மா இவர் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காரு, வர்ற வழியில இவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுல தான் தங்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்து மக்களுக்கே உண்டான இலகிய மனம் படைச்ச அவங்க பாலாஜியை பார்த்து, சரி தம்பி இன்னைக்கு நைட்டு நீ இங்கே தங்கிக்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அந்த பசங்களோட அம்மா அவங்களோட அப்பாவை எழுப்பி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவர் எழுந்திருச்சு பாலாஜியை பார்த்துட்டு, தம்பி பசியோட இருக்கும், முதல்ல அதுக்கு சமைச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு, நான் தோட்டத்துக்கு காவலுக்கு போறேன், எனக்கு சாப்பாடு செஞ்சு தோட்டத்துக்கு கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு தோட்ட காவலுக்காக டார்ச் லைட் எடுத்துட்டு அவர் வெளியே கிளம்பி போயிருந்திருக்காரு. அந்த பசங்களோட அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு செய்யறதுக்காக சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பாலாஜிக்கு அந்த கிளைமேட் அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. அப்போ பாலாஜி மணிமாறன் கிட்டயும் அருண்குமார் கிட்டயும், உங்க அப்பா இப்ப எங்க போயிருக்காருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணிமாறன், அப்பா தோட்டத்துக்கு காவலுக்கு போறாரு, நாங்க இந்த மலை சரிவுல தான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் பயிர் பண்ணி இருக்கோம், நைட்டு நேரத்துல காட்டு பன்னிகள் தோட்டத்துக்குள்ள வந்துருச்சுன்னா கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் அழிச்சிரும், அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க தோட்டத்துக்கு காவலுக்கு போறோம், எங்க அப்பா இப்ப போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல எங்க அம்மாவும் கூட போயிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்தோம்ல அந்த பாதைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தெக்கால காடுன்னு சொல்லுவாங்க, அந்த காட்டுல போய் இரவு காவல் காக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாலாஜி, இந்த காடெல்லாம் உங்களோட சொந்த காடான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மணிமாறன் என்ன சொல்றாருன்னா, அண்ணா நாங்க இங்க பண்ணைக்கு தான் வேலை செய்யறோம், இந்த காட்டோட ஓனரு சென்னையில இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க 3 பேரும் அந்த வீட்டோட திண்ணையில உட்காந்து சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்திருக்காங்க. மணிமாறனோட அம்மா, டே சமையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் சாப்பாடை போட்டு வச்சுட்டு நானும் அப்பாவும் காட்டுல போய் சாப்பிட்றோம்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்கும் சாப்பாடை தூக்குவாளியில போட்டுக்கிறாங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு காவலுக்கு போங்கடான்னு சொல்லியிருக்காங்க. இந்த தம்பி மட்டும் ரூம்ல தங்கட்டும், நீங்க தோட்டத்துக்கு காவலுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பசங்களோட அம்மா ரேஷன் அரிசியில சமையல் பண்ணி பலாக்காய்களை போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க. பாலாஜி இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிராமத்து உணவை சாப்பிட்டதே இல்லை. மேலும் பாலாஜி பசியோட இருந்ததுனால அந்த சாப்பாடு அவருக்கு அமிர்தம் போல இருந்திருக்கு. அப்படி அவங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் மணிமாறன் பாலாஜி கிட்ட, அண்ணா நீங்க வீட்டுக்குள்ள பத்திரமா படுத்துக்கங்க, நாங்க தோட்டத்துக்கு காவலுக்கு போறோம்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு பாலாஜி, ஐயோ என்னால இங்க தனியாலாம் இருக்க முடியாது, நானும் உங்க கூட வர்றேன்னு சொல்லி இருந்திருக்காரு. சரி வாங்கனே அப்பா அம்மாட்ட போய் நம்ம சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு அந்த செடி கொடிகளை விளக்கிக்கிட்டே அந்த இறக்கத்துல நடந்திருக்காங்க. அப்படி அவங்க உள்ள கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அந்த தோட்டம் வந்திருக்கு. அந்த இறக்கமான பகுதி முழுக்க கேரட்டும் உருளைக்கிழங்கும் பயிர் பண்ணி இருந்தாங்க. அந்த தோட்டத்தோட 4 பக்கமும் நெருப்புகளை மூட்டி புகை மூட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. என்ன காரணம்னா காட்டு விலங்குகள் இந்த மாதிரி நெருப்பு புகையெல்லாம் பார்த்துச்சுன்னா கிட்டே வராதான்.
அந்த ஒரு காரணத்துக்காக நெருப்புகளை புகை மூட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தோட்டத்தோட நடு பகுதியில மரத்தாலான பரண் கொஞ்சம் உயரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பரன்ல தான் அந்த பசங்களோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. பாலாஜி அந்த இடத்த சுத்தி பார்த்திருக்காரு. அந்த இரவு நேர நிலா வெளிச்சத்திலையும் அந்த இடம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு ரம்யமா காட்சி அளிச்சிருந்திருக்கு. அந்த பசங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அண்ணன் தோட்டத்துக்கு எங்களோட வருதான்னு சொல்லி இருக்காங்க. நாங்க அண்ணனை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறோமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. இவங்க அந்த சரிவுல இருந்து மேல வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் இறக்கத்துல இறங்கி இருந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் அந்த ஆள் இல்லாத அந்த பகுதிக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கும்போது வெளிச்சமே இல்லாம பயங்கர நிசப்தமா கருகும்னு இருந்திருக்கு. அந்த நேரத்துல பாலாஜி அந்த காட்டுக்குள்ள ஒரு உருவத்தை பார்த்துறாரு. அந்த உருவத்தை பார்த்து பயந்து போய் கத்தி இருந்திருக்காரு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, அந்த மரத்துக்கு பின்னாடி வெள்ளை கலர்ல ஒரு பெண் உருவம் புகை மாதிரி நின்று இருந்திருக்கு. கோரமான பற்களோட தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பயந்து போன பாலாஜி இவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு அந்த உருவத்தை காமிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் அங்க பார்த்துட்டு, அண்ணா நீங்க சொல்ற மாதிரி அங்க எதுவுமே இல்லையே, எதை பார்த்து பயந்தீங்கன்னு கேட்டிருந்திருக்காங்க. நீங்க இந்த காட்டுக்கு புதுசுன்றதுனால எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க, நீங்க எங்க 2 பேத்துக்கும் நடுவுல நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு பாலாஜியை கூட்டிட்டு போயிருக்காங்க. பாலாஜி பயந்துகிட்டே, தம்பி என் கண்ணால அந்த உருவத்தை நான் பார்த்தேன்பான்னு சொல்லியிருக்காரு. அந்த பசங்க பாலாஜி கிட்ட, எங்க குலதெய்வம் பெரியண்ணசாமியோட தாயத்து போட்டிருக்கிறதுனால எங்க கண்ணுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யம்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாயத்து எங்க கிராமத்து மக்கள் எல்லாருமே கட்டியிருப்போம். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டே காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு அவங்களோட காடும் வந்திருக்கு. அந்த காடு முழுக்க முட்டைக்கோஸ் பயிரிட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்டுலயும் நடுவுல இவங்க தங்குறதுக்கு ஒரு பரண் போன்ற ஒரு அமைப்பு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இந்த 3 பேரும் அந்த பரண் மேல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாலாஜி மட்டும் தான் பார்த்த அந்த உருவத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அந்த பசங்க, அண்ணே சும்மா அதவே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதை மறந்துட்டு நிம்மதியா பேசாம தூங்குங்க, நாங்க 2 பேர் இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்டிருந்திருக்காங்க. அருண் கீழே இறங்கி போய் அந்த காட்டோட 4 மூலையிலையும் தீ மூட்டி புகை மூட்டம் போட்டு விட்டுட்டு பரண் மேல வந்து 3 பேரும் கம்பளியை போத்தி படுத்திருந்திருக்காங்க. அப்படி அவங்க 3 பேரும் படுத்திருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல மல்லிகைப்பூ வாசம் கமகமன் வீசி இருந்திருக்கு. இவங்களோட பரணை சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி கொலுசு சத்தங்கள் கேட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த சத்தங்கள்லாம் பாலாஜிக்கு மட்டும்தான் கேக்குது, அந்த பசங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இதனால பாலாஜி பயத்தோட உச்சிக்கே போயிருந்திருக்காரு. இப்போ பாலாஜி கண்ணு முழிச்சு பார்த்திருந்திருக்காரு. அந்த தோட்டத்தோட நடு பகுதியில அந்த மரத்துக்கு பின்னாடி பார்த்த அதே உருவம் அந்த தோட்டத்துல நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த உருவம் பாலாஜியை கையை காட்டி வா வான்னு கூப்பிடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த பாலாஜி பயத்துல அலறி அடிச்சுட்டு எழுந்திருச்சிருக்காரு. 3 பேரும் கண்ணு முழிச்சு அந்த இடத்துல பார்த்திருக்காங்க. எந்த ஒரு உருவத்தையும் காணோம். பாலாஜி மணிமாறங்கிட்டையும் அருண்குமார் கிட்டையும், என்னால இனிமே இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, வாங்க வீட்டுக்கு போலாம்னு கத்தி இருந்திருக்காரு. மணிமாறன் அருண் கிட்ட, டே அண்ணே எதையோ பார்த்து பயந்திருக்கார் போல, நீ போய் அவர் கூட துணைக்கு இரு, நான் இங்க தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அருணும் பாலாஜியும் அந்த பரன்ல இருந்து கீழே இறங்கி வீட்டை நோக்கி நடந்து போயிருக்காங்க. பாலாஜி அந்த உருவத்தோட பயத்துல இருந்து மீளாம 4 பக்கமும் சுத்தி பார்த்துக்கிட்டே நடந்து போயிருந்திருக்காரு. இப்போ வீட்டுக்குள்ள வந்து அவங்க 2 பேரும் கம்பளியை போத்தி படுத்திருந்திருக்காங்க. நள்ளிரவு 12 மணி இருக்கும். வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. ஆல்ரெடி பாலாஜி பயத்தோட தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் அருணை பார்த்திருக்காரு. அருண் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. பாலாஜி எழுந்து போய் கதவை திறந்து பார்த்திருக்காரு. வெளியில அந்த பசங்களோட அம்மா நின்று இருந்திருக்காங்க. அவங்க பாலாஜி கிட்ட, தம்பி உங்க ஊர்க்காரங்க 2 பேரு உன்னை தேடி வந்திருக்காங்க, வான்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பாலாஜி என்ன நினைச்சார்னா, அப்பாடா ஒரு வழியா அவனுங்களே நம்மளை தேடி வந்துட்டானுங்கன்னு நினைச்சிட்டு வேகமா வெளியே வந்திருக்காரு. சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு எங்கம்மா யாரையுமே காணும்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அந்த அம்மா, மேல நிக்கிறாங்கப்பா வா போலான்னு சொல்லி பாலாஜியை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு அந்த அம்மா விறுவிறுன்னு நடந்திருக்காங்க. பாலாஜியும் தன்னோட நண்பர்களை பார்க்கணுன்ற ஆர்வத்துல அந்த அம்மா பின்னாடியே வேகமா நடந்து போயிருக்காரு. அந்த அம்மா மணிமாறன் காவல் காக்கிற தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போயிருந்திருக்கு. அப்படி அவங்க அந்த தோட்டத்து பக்கம் கிராஸ் பண்ணும்போது பக்கத்து தோட்டத்துக்காரங்களோட நாய் பயங்கரமா குறைச்சிருக்கு. நாய் குறைக்கிற சத்தத்தை கேட்ட மணிமாறன் முழிச்சு பார்த்திருந்திருக்காரு. முழிச்சு பார்த்த மணிமாறனுக்கு
பயங்கர சாக்கு. என்ன காரணம்னா, பயமா இருக்கு வீட்டுல போய் படுக்கிறேன்னு சொன்னவரு எதுக்காக இந்த காட்டுக்குள்ள தனியா நடந்து போறாருன்னு பாத்திருக்காரு. அதுவும் எங்கேயோ வேகமா போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மணிமாறன் பரன்ல இருந்து கீழே இறங்கி, அண்ணே எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு கத்திக்கிட்டே பாலாஜிக்கு பின்னாடியே ஓடி வந்திருக்காரு. அதுக்கு பாலாஜி, என்னது தனியா போறனா, இந்த உங்க அம்மா முன்னாடி போறாங்க பாரு, அவங்க பின்னாடி தான் நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி நடந்து போயிருக்காரு. இப்போ மணிமாறன் பயங்கர சத்தத்தோட, அண்ணே அந்த பக்கம் போகாதீங்க, அங்கிட்டு பெரிய பள்ளம் இருக்குன்னு கத்துனதும் பாலாஜி சுதாரிச்சு நின்று இருந்திருக்காரு. இப்போ பாலாஜிக்கு முன்னாடி போயிட்டு இருந்த அந்த பெண் உருவம் வீச்சுன்னு ஒரு வினோதமான சத்தத்தை எழுப்பிட்டு அந்த பள்ளத்துல குதிச்சிருந்திருக்கு. அதை பார்த்த பாலாஜிக்கு அள்ளு விட்டுது. மணிமாறன் கிட்ட, உங்க அம்மா அந்த பள்ளத்துல விழுந்துட்டாங்கன்னு கத்தி இருக்காரு. அப்போ மணிமாறன் என்ன சொல்றாருன்னா, அண்ணே அங்க யாருமே விழுகல, நான் தான் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், இந்த காட்டுக்குள்ள தனியா வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. மணிமாறன் அந்த மாதிரி சொன்னதும் பாலாஜிக்கு பயத்துல முகம்லாம் குப்புன்னு வேர்த்திருக்கு. பயத்துல கைகாலெல்லாம் விடவிடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. மணிமாறன் பாலாஜியை கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவர் பாலாஜியை படுக்க வச்சிருக்காரு. இப்போ பாலாஜிக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிச்சிருக்கு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அந்த பசங்களோட அம்மா அப்பா வந்து பாலாஜியை பார்த்திருக்காங்க. பாலாஜிக்கு சில மூலிகைகளை போட்டு கசாயம் காய்ச்சி குடித்திருக்காங்க. தம்பி, நீ காய்ச்சல் குணமாகற வரைக்கும் இங்கே தங்கி இருந்துட்டு அப்புறமா ஊருக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. இங்க கொடைக்கானல் மலையில அந்த ஹோட்டல்ல சரவணனும் செந்திலும் எல்லா பியூரிஃபையரையும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஓனர் கிட்ட காசும் வாங்கிட்டு, பாலாஜி இன்னும் ஆளை காணமேடா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு புலம்பி இருந்திருக்காங்க. சரி வா கிளம்போன்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து இவங்க கீழே இறங்கி இருந்திருக்காங்க. அப்படி கீழே இறங்கி வரும்போது அந்த மச்சூர்ற கிராமத்துக்கிட்ட பாலாஜியோட டூ வீலர் செயின் அந்து போய் நிக்கிறத பாத்துறாங்க. அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிச்சுட்டு கீழே இறக்கத்துல வந்து அந்த வீட்டுக்குள்ள பாலாஜியை பார்த்திருக்காங்க. பாலாஜி அந்த கண்டிஷன்ல பார்த்து அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. பாலாஜி கிட்ட, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டதுக்கு பாலாஜி அவங்க கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே கவலைப்பட்டு இருந்திருக்காங்க. நாம கொஞ்ச நேரம் நின்னு கூட்டிட்டு போயிருந்தோம்னா பாலாஜிக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு யோசிச்சாங்க. உடனே சரவணன் அவரோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு மேல கொடைக்கானல் மலைக்கு போய் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில ஒரு காற்று பின் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. வந்து அந்த காற்று பின்னை மாட்டிக்கிட்டு நண்பர்கள் 3 பேரும் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி இருக்காங்க. அப்படி கீழே வந்த பாலாஜிக்கு கொஞ்ச நாட்கள் அந்த நினைவுல இருந்து மீள முடியாம பயம் இருந்ததாகவும், சில கோயில் குளங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்ததுக்கு பிறகுதான் அந்த அமானுஷ்யத்துல இருந்து முழுசா விடுபட்டேன்னு சொல்லியிருக்காரு. இன்னமும் அந்த பயணத்துல ஏற்பட்ட அந்த அமானுஷ்ய அனுபவத்தை என்னால மறக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.